Hi friends, welcome to VividTech. உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் கொட்டாக் பேங்கிங் ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி ஓப்பன் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்பயே ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற ஒரு எரர் மெசேஜ் காட்டி ஆப் வந்து க்ளோஸ் ஆகுது. இல்லாட்டி யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங் இந்த மாதிரியான எரர் மெசேஜ் காட்டுது. உங்களால் இந்த ஆப்பை வந்து சரியாக யூஸ் பண்ணவே முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் கொட்டாக் பேங்க் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்களா? அந்த கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடைச்சவருக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் Kotak 811 அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத ஒருக்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணால் தான் புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதோட இந்த மாதிரியான இஷ்யூஸையுமே வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துட்டு இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. இங்கே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க ஆப்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் காட்டும். ஸோ இந்த மொபைலில் லோட் ஆகி கொண்டு இருக்குது. லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் கொட்டாக் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி அந்த ஆப்பை இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் இந்த இடத்துல யூஸ் பண்ணி ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் அந்த இடத்துல கொடுத்து கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் உங்கள் மொபைலில் கொட்டாக் பேங்கிங் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுவீங்களாச்சுன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப என்ன மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரியான கண்டிஷனில் ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகின அப்புறமா நீங்கள் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இந்த ஸ்டெப் மூலமாகவுமே இந்த இஷ்யூஸ் எல்லாத்தையுமே நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் ஆப்டிமைசர் டூல் ஏதாவது இருக்குமா இருந்துச்சுன்னா அதுலேயுமே ஒரு சின்ன க்ளீன் அப்போ பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையுமே ஒருக்கா ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி கண்டினியூஸாக நம்ம மொபைலை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கனாலையுமே நம்ம மொபைல் வந்து சம்டைம்ஸ் வந்து ஸ்ட்ரக் ஆகும், ஃப்ரீஸ் ஆகும். இப்படி ஸ்டக் ஆகி ஃப்ரீஸ் ஆகுறனாலையுமே நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க ஆப்லேயுமே இந்த மாதிரியான இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒருக்கா ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா செக் பண்ணி போங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்க. அந்த அதை பார்த்து என்னால் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இதுபோல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.